அரசியல் தட நேயர் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் முரளி. கோவை தெற்கில் எலெக்ஷன் நிப்பாட்டியானும்பா, வேறு வழி கிடையாது. பூரா பணப்புழக்கம் அதிகமாக இருக்குது. ஓட்டுக்கு 5000 கொடுக்குறாங்க. எம்புட்டு பணம் நாங்களே பிடிச்சி கொடுத்துருக்கோம். கரூர் கும்பல் கூட எங்கே இறங்கி வேலை பார்க்குறாங்க. கோயம்புத்தூரில் உண்மையான உழைக்கிற மக்களுக்கு ஓட்டு போடுவாங்க. இங்கே கரூர் கம்பெனி உள்ளே இறங்கி எல்லாத்தையும் விலைக்கு வாங்கியிருக்காங்க. இதை எப்படியாச்சும் நிப்பாட்டணும்னு காலையில் வெள்ளனா போய் அதிமுக வேட்பாளர் கலெக்டர் ஆஃபீஸில் உண்ணாவிரதம் இருந்திருக்காரு. எப்படியாச்சும் நீங்கள் தேர்தல் நிப்பாட்டியானுங்க, இல்லாட்டி நான் தோற்று போயிடுவேன், வேறு வழி கிடையாது. நாங்கள் 1000 கொடுத்தா அவங்க 5000 கொடுக்குறாங்க. அவங்க ஆளுங்கட்சி வேறு, அதனால் ஒன்றும் செய்ய முடியாது. இங்கே இருக்க டிசியும் கலெக்டர் உடனே நடவடிக்கை எடுத்து தேர்தல் நிப்பாட்டுங்கப்பா, இல்லாட்டி நான் தோற்று போயிடுவேன் அப்போ நேரடியாக போய் கலெக்டரை பார்த்து பல்வேறு பேச்சுவார்த்தை நடத்திட்டு, இது ஒன்றுக்கு வேலைக்காக எது கேட்டாலும் எவிடன்ஸ் நான் என்ன எவிடன்ஸ் கொடுங்க, அதே நம்ம பூரா பணம் கொடுக்குறோம், ஊர் உலகத்துக்கே தெரியும். நம்ம 1000 கொடுக்குறோம், அவங்க 5000 கொடுக்குறாங்க. நம்ம என்ன செய்ய முடியும்? 5000 கொடுத்து மக்களை விலைக்கு வாங்குறாங்க. நாங்கள் சொந்த மாவட்டத்தில் கோயம்புத்தூர் இருக்காங்க, எங்களை விட்டு கரூர் வந்து கொஞ்சம் ஆள் ஜெயிக்க முடியுமா? நெவர், ஜெயிக்கவே முடியாது. கண்டிப்பாக தேர்தல் நிப்பாட்டியானும். இல்லைன்னா வேற மாதிரி இருங்க. மேலே யார் கூட்டணியில் இருக்குது தெரியுமில்ல? என்டிஏ கூட்டணியில், பாஜக கூட்டணியில் இருக்கும். எல்லாமே எங்கள் கண்ட்ரோலு. 4ஆம் தேதி வரைக்கும் தானே பண்ணுவீங்க. அடுத்து எடப்பாடி ஆட்சி வரும். இந்த தவறுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய அனைத்து அதிகாரியும் என்ன செய்யணும் உங்களுக்கு அப்போ தெரியும். அப்படின்னா அம்மன் அர்ஜுன் அதிமுக வேட்பாளர் கொந்தளிச்சு போயிருக்காரு. எப்படியாவது தேர்தல் நிப்பாட்டுங்க, என்னமோ செஞ்சாலும் சரி, எனக்கு தேர்தல் நிப்பாட்டணும். எது கேட்டாலும் தேர்தல் நிப்பாட்டணும். என்னங்க சாப்பிட்டீங்களா? தேர்தல் நிப்பாட்டணும். என்னங்க தண்ணி குடிச்சீங்க? தேர்தல் நிப்பாட்டணும். இந்த படபடம் வருதுங்க. தேர்தல் நிப்பாட்டியானுங்க, வேறு வழியெல்லாம் கிடையாது. ரொம்ப சூழ்நிலை மோசமாக போய்க்கிருக்கு. பூராத்தையும் கொண்டு வந்து எம்புட்டு பணம் பிடிக்கிறாங்க. இன்னைக்கு கூட 30 கோடி பணம் பிடிச்சிருக்காங்க. அந்த திமுக முக்கியமான ஆளுங்க. இவங்கெல்லாம் உடனே தேர்தல் நிப்பாட்டுன்னு சொல்லி, அவர் என்ன கேள்வி கேட்டாலும், பத்திரிக்கையாளர் என்ன கேள்வி கேட்டாலும், கலெக்டர் என்ன கேள்வி கேட்டாலும், டிசி என்ன கேள்வி கேட்டாலும், யார் என்ன கேள்வி கேட்டாலும் தேர்தல் நிப்பாட்டணும். நின்னோம்னா இந்த முறை நம்ம கண்டிப்பாக மண்ணை கவிடுவோம். எம்எல்ஏ பதவியோட நிற்காதுப்பா, சுத்தம் வாசம் எடுத்து ஆகிடுவோம் அப்படின்னு கொந்தளிச்சு போய் அப்படியே இருக்காராம். எப்படியாவது தேர்தல் நிப்பாட்டணும். நேற்று நைட்டு இருந்து தூங்கவே இல்லையா. தேர்தல் நிப்பாட்டணும் சாப்பிடலையாம், தூங்கலையாம், எதுவுமே செய்யலையாம். ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு கிடக்காராம். சரி, அப்படி என்னதே நடந்துச்சுன்னு அதிமுக என்டிஏ கூட்டணி பக்கம் போய் நமக்கு தெரிந்த சில சோர்ஸஸ்ட்டை விசாரிக்கும் போது, கோவை தெற்கில் நின்னா ஈஸியாக ஜெயிச்சலாம், நம்மளே அடுத்த எம்எல்ஏ அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. போன முறை வடக்குலன்னா இந்த முறை தெற்குலன்னு கண்டிப்பாக நம்ம அங்கே சென்சிட்டிவான பகுதி, வருமானம் உள்ள பகுதி, நம்ம ஈஸியாக ஜெயிச்சிடலாம். நமக்கு எஸ்பி வேலுமணியோட ஆதரவு இருக்குது. அவரோட சிஷியப்பில் நம்ம அழகாக ஜெயிச்சலாம்னு நினச்சி பக்காவாக சந்தோஷமாக இருந்தது. சம்மந்தம்லாம் திமுககார பசங்க கொண்டு வந்து செந்தில் பாலாஜி, அது கோவை தெற்கிலே கொண்டு வந்து இறக்கணும் எனக்கு எதிராக. என்னை போட்டு இப்படி பாடுபடுத்துங்க, நான் அழகாக படுத்துக்கிட்டே வீட்டில் ஜெயிச்சிருப்பேன். இப்போ கொண்டு வந்து கொடுத்து என்னை மட்டும் பிரச்சனை பண்ணிட்டீங்களே. நான் வடக்கில் நின்னவே வேணுமுன்னு சொல்லி இந்த தடவை தெற்கில் நின்று கொஞ்சம் துட்டுக்கிட்டு பார்க்கலாம், நல்லா சம்பாதிக்கலாம் அப்படின்னு நினச்சி தெற்குக்கு வந்தால் செந்தில் பாலாஜி கொண்டு வந்து இறக்கி விட்டீங்களப்பா. என்னப்பா இப்படி பண்ணுறீங்க? நான் தோற்று போயின்னு சொல்லி பயத்தில் புலம்புறாது. தெற்கில் செந்தில் பாலாஜி கிட்ட அழகாக படத்துட்டே ஜெயிக்கக்கூடிய ஒரு, இன்றைக்கி ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு எப்படியாவது தேர்தல் நிப்பாட்டணும், கண்டிப்பாக பண பட்டுவாடா கொடுக்குறாங்கன்னு அம்மன் அர்ஜுன் அதிமுக வேட்பாளர் எல்லா இடத்துலையும் புகார் சொல்ல ஆரம்பிச்சிட்டார். மீடியாக்களை சந்திக்க ஆரம்பிச்சிட்டார். இதை நீங்கள் உடனே தடுத்து நிப்பாட்டணும். செந்தில் பாலாஜி உண்மையிலேயே ஒரு குற்றவாளி, ஊழல்வாதி. கிட்டத்தட்ட 400 நாளுக்கு மேலே சிறையில் இருந்தவர். அவர் பெயிலில் தான் இருக்கார். இன்னும் அவர் மேலே வழக்குகள் நிறையா இருக்குது. அதனால் அவர் நம்பி யாரும் ஓட்டு போடாங்க, அவருக்கு திரும்ப சிறை சென்றுவார். உங்களுக்கு எப்பயுமே அதிமுக வேட்பாளர் நான் மட்டும்தான் உங்களுக்கு துணையாக இருப்பேன். அது நம்ம உள்ளூர்காரங்க, கரூர்காரங்களை நம்பி நீங்கள் ஓட்டு போடாதீங்க. நம்ம கோயம்புத்தூர் மக்கள் என்னை நம்பி ஓட்டு போடுங்கன்னு சொல்லி மக்களை பூரா போய் வீடு கூட கெஞ்சி கூத்தாடிக்கிருக்காரு. ஆனால் பணப்புழக்கத்தை வாங்கிட்டு மக்கள் பூரா பால் மேலே எல்லாத்தையும் சத்தியம் பண்ணிக்கிட்டு எப்படியாவது செந்தில் பாலாஜி ஜெயிக்க வைக்கணும். கரூர் டீம் இறங்கி உள்ள பக்காவை அடித்து வேலை பார்க்குது. இப்போ என்ன செய்யணும்னு தெரியாமல் அம்மன் அர்ஜுனை புலம்பி தவிச்சு வேர்த்து விருவத்து கிடக்காராம். இதுக்கு என்ன செய்யலாம்னு சொல்லி எஸ்பி வேலுமணியிடம் மேலிடத்த அதிகாரிகளுக்குள்ள முக்கியமான தலையீட்டெலாம் பேசியிருக்காங்க. எப்படியாவது தேர்தல் நிப்பாட்டுங்க, உங்கள் கையை காலை கூட நான் பிடிக்கிறேன், தேர்தல் நிப்பாட்டினதே நான் தப்பிக்க முடியும், இல்லாட்டி ஈஸியாக யார் செந்தில் பாலாஜி வெற்றி பெற்றுவார், ஒன்றும் செய்ய முடியாது, அவமானமாக போயிடும் பார்த்துங்க அப்படின்னு மிக மிக கடினமாக புலம்ப ஆரம்பிச்சு விட்டாராம். யார்? நம்ம அதிமுக வேட்பாளர் அம்மன் அர்ஜுன். இதை பற்றி திமுக தரப்பில் போய் என்னங்க உங்கள் மேலே அவங்க ஆளு மேலே போல குற்றச்சாட்டு வைக்கிறாரு, உங்களால் ப்ரெஸ் மீட் வைக்கிறப்ப பணம் கொடுக்கறதும் தப்பு, வாங்குறதும் தப்பு, ஜனநாயகப்படி தான் நடத்தணும் அப்படின்னு உங்களால் வீரவசமாக பேசினாரே செந்தில் பாலாஜி. என்னங்க அவங்க மேலே ஒரு அடுக்கான குற்றச்சாட்டு வைக்கிறாங்க கேட்டதுக்கு? 1000 பத்திரிக்கையாளர் மேலே அப்படித்தான் சொல்லுவோம், அதெல்லாம் நம்ப முடியுமா?
ஒரு படத்தை சொல்லுவாங்க தெரியுமா, வடிவேலு புதுசா அவன்டா கடை போட்டிருக்கேன், அவனை போய் அடிப்போம், அவன் ஓடுனா நமக்கு அடிமை, திரும்ப நம்மளை தேடி வந்தா அவனுக்கு நம்ம அடிமைன்ற மாதிரி நம்ம செந்தில் பாலாஜியோட ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை அடித்து உடைச்சி எப்படி அம்மன் அர்ஜுனை ஓட விட்டோம் பார்த்தீங்களா, இனிமேல் அம்மன் அர்ஜுன் எங்களுக்கு தான், எங்கள் கண்ட்ரோல் தான் அப்படின்னு திமுககாரங்க சொல்கிறாங்க. 5000 கிடையாதுங்க, எவ்வளோ கேட்டாலும் கொடுப்போம், மக்களுக்கு கொடுத்து ஓட்டை முழுசாக வாங்கி இந்த முறை ஜெயிக்கிறோம், திரும்ப மந்திரி வாங்குகிறோம். இந்த போன முறை மேலே இந்த முறை முக்கிய இலாக்களை கேட்டிருக்கோம், எதுனாலும் கொடுக்க ரெடியாக இருக்காங்க தலைமை. கண்டிப்பாக இந்த முறை கோயம்புத்தூர் மண்டலத்தில் குறைஞ்சது 5 தொகுதியாவது உடச்சி எடுக்கிறோம். அதிமுக கோட்டைன்ற பின்பத்தை உடைக்கிறோம், திமுக கோட்டையை மாற்றம்னு சொல்லி செந்தில் பாலாஜி சவால் விட்டு வந்திருக்காரு. உங்களுக்கு செந்தில் பாலாஜி பற்றி சொல்லவா வேணும்? ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒவ்வொரு முறையும் தொகுதி மாறிக்கிட்டே இருப்பார். ஆனால் அவர் எங்கே போனாலும் புது புது ஃபார்முலா போட்டு புது புது கணக்கு போட்டு எல்லாத்தையும் மக்களை எப்படி, எந்த தொகுதி மக்களை எப்படி கவர் பண்ணணும், எந்த மாவட்ட மக்களை எப்படி கவர் பண்ணணும், எல்லாமே அதில் பிஹெச்சில் முடிச்சுடுங்க. அவரெல்லாம் நீங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது. கண்டிப்பாக வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் கோவை தெற்கில் அசால்ட்டாக ஜெயிக்கிறோம், அம்மன் அர்ஜுனம் மண்ணை கவ வைக்கிறோம், திமுககாரங்க காலில் தூக்கி சொல்கிறாங்க. எது நடக்குதோ இல்லையோ, ஜனநாயக தேர்தல் ஜனநாயகத்துப்படி நடக்கலை, பூரா பணம் வாங்கிட்டு ஓட்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க. இனிமேல் புதுசாக வரக்கூடிய எந்த கட்சியும் தமிழ்நாட்டில் நாம் தமிழோ தாவேக்காவோ தமிழ்நாட்டில் ஊண்டி நிலைக்கவே முடியாது. அதிமுக அடுத்து திமுக, யார் பணம் கொடுக்கல அவங்களுக்கு ஓட்டு போடக்கூடிய கால சூழ்நிலை மாறிக்கொண்டு வருகிறது. இது ஜனநாயகத்துக்கு மிகப்பெரிய படுகொலியை தள்ளுறதுக்கு இது உதாரணம் அமைய போகிறது. மக்கள் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில், அது கோயம்புத்தூர் மக்களை பற்றி நம்ம சொல்ல தேவையில்லை, படிப்பறிவு தொழில் சார்ந்த முன்னேற்றங்களை முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய மாவட்டம் அது. அங்கே உள்ள மக்கள் இல்லை அம்மன் அர்ஜுனன் சொன்ன மாதிரியே 5000 ரூபா பணம் வாங்கிட்டு செந்தில் பாலாஜி ஜெயிக்க முடியுமா? இல்லை கோயம்புத்தூரில் முக்கியத்துவமாக இருக்கக்கூடிய கோயம்புத்தூர் சார்ந்த மக்கள் வெளியூர்காரங்களுக்கு யாருக்கு ஓட்டு போட மாட்டாங்க, இங்கே உள்ள வேட்பாளருக்கு ஓட்டு போடுவாங்க. இதுக்கு சின்ன உதாரணம், போன சட்டமன்ற தேர்தலில் கமல் 2021 எவ்வளோ பெரிய சினிமா பிரபலம், எவ்வளோ பெரியது, கோயம்புத்தூரில் வந்தால் வெற்றி பெற்றான்னு சொல்லி உள்ளே வந்தார், எப்படி மண்ணை கவி அனுப்பிவிட்டோம். அதனால இங்கே செந்தில் பாலாஜியோட ஃபார்முலா இங்கே எதுவுமே செல்லாது, கண்டிப்பாக வெற்றி பெற முடியாதுன்னு அம்மன் அர்ஜுன் தரப்பில் சொல்கிறாங்க. திமுக தரப்பில் கண்டிப்பாக நாங்கள் வெற்றி பெற்றோம்னு சொல்கிறாங்க. எது நடக்குதோ இல்லையோ, ஜனநாயக படுகொலை கண்டிப்பாக நடந்து கொண்டே இருக்கிறது. இதையெல்லாம் மக்கள் பார்த்துக்கிருக்காங்க. மக்கள் என்ன செய்ய போகிறாங்க, என்ன மாற்றத்தை கொண்டு வரப்போங்க, கோவை தெற்கில் எவ்வளோ பெரிய மாற்றம் வரப்போய் என்ன நடக்கப்போய் என்பதை மே 4ஆம் தேதிக்கு பின்பே தெரியும். யார் பணநாயம் சென்றதா ஜனநாயகம் வென்றதா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. எதுவாக இருந்தாலும் மே 4க்கு அப்புறம் தான் முழுமையாக சொல்ல முடியும். எது நடந்தாலும் அரசியலில் என்ன நடக்கப் போகிறது, நீ வரக்கூடிய காலங்களில் இந்த ஃபார்முலா படித்து அரசியல் நடக்க போதா, இல்லை மக்களுக்கு நல்லது செஞ்சு தேவையான உதவிகள் செஞ்சு அடிப்படை வசதியை செஞ்சு ஜெயிக்க முடியுமா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. இந்த தேர்தல் என்ன பாடம் புகட்ட போகுது, என்ன மக்களுக்கு பாடத்தை புகட்ட போகுது என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் இனி வரக்கூடிய தேர்தலை எப்படி மாற்றப்போகுது, என்ன செய்யப்போகுது என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. பார்க்கும் என்ன நடக்கும் என்பதை வருங்காலங்களில் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இந்த வீடியோ பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.